சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதலே விட்டு மழை பெய்து வருகிறது. தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் வழங்க கேட்கலாம். அன்புச்செல்வன் மற்றும் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், சென்னையை பொறுத்தவரை காலை முதலே மழையானது பெய்து வருகின்றது. சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் தற்போது வரை எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது? தொடர்பான விவரம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையிலிருந்தே தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இன்று காலை சுமார் 4:30 மணி முதலிருந்தே பல்வேறு பகுதிகள், அதிலும் குறிப்பாக அடையாறு, பெசன்ட் நகர், அதே போன்று கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் லேசானது வரை மழை பொழிவு இருந்து வருகிறது. அதே போன்று பட்டினம்பாக்கம் கடற்கரை பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் லேசான இடியுடன் கூடியிருக்கக்கூடிய ஒரு மழையும் காலை முதலே இருந்து வந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வானமும் மேகமூட்டத்தோடு குளிர்ந்த காற்றோடும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பேருந்துகளில் பயணிக்கும் பொழுதும் வாகனங்களில் பயணிக்கும் பொழுதும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே செல்கிறார்கள். அதிலும் 8 மணிக்கு மேலாகியும் சென்னையின் பல்வேறு பகுதிகள் வான மேகமூட்டத்தோடு கரும் நிறத்தோடு இருப்பதன் காரணமாக இருள் சூழ்ந்தும் ஆங்காங்கே காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இந்த சென்னை தற்பொழுது ரம்மியமாக ஒரு மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக சென்னை பகுதி இருந்து வருகிறது. 10 மணி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 10 மணி வரை மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதே போல கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் உருவாகக்கூட இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் 22ஆம் தேதி வாக்கில் அதே பகுதியில், அதாவது கர்நாடகா பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூட இருக்கிறது. இதன் காரணமாக வடதிசையில் இந்த காற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நகரக்கூடும் என்பதனால் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வட கேரள பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாகத்தான் தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த சில மணி நேரங்களுக்கும் அதே போன்று அடுத்த சில தினங்களுக்கும் அந்த லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மீன்பிடி தடைகாலம் என்பதன் காரணமாக மீனவர்களும் கடலுக்கு செல்வதனால் எந்தவிதமான கடலுக்கு செல்வது குறித்தான எந்தவித அறிவிப்பும் வானிலை மையம் தரப்பிலிருந்தும் அறிவிக்கப்படவில்லை. சென்னை மற்றும் சென்னை புறநகர் மற்றும் அதே போன்று சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரங்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குணசேகரன், இப்போ நீங்க இருக்கக்கூடிய இடத்தோட விவரங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. அடுத்தபடியா அன்புச்செல்வனும் இணைப்பில் இருக்கிறார். அவர் தரும் விவரங்களை கேட்டறியலாம். அன்புச்செல்வன், இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அந்த இடத்துல எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது? தொடர்பான விவரம். வங்கக்கடலில் உருவாயிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலான மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வட தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களிலும், தென் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இந்த கோடை காலத்தினுடைய வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததன் காரணமாக சென்னை வாசிகள் பகல் நேரங்களில் வெளியே வருவதற்கே பெரும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதுவும் ஒரு காலை 8 மணியிலிருந்தே அந்த வெயிலினுடைய தாக்கம் சுட்டரிக்க தொடங்கியதன் காரணமாக பகல் பொழுதுகளில் எல்லாம் வாகன ஓட்டிகள் சென்று வருவதும் அதே போன்று குடியிருப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட பெரும் சிரமத்திற்கு உள்ளான நிலைதான் சென்னையில் இருந்தது. ஏனென்றால் தென் தமிழகத்தை பொறுத்தவரை பரவலாக அவ்வப்போது கூட விட்டு மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை மட்டும் மழை பெய்யாமல் ஒரு சில தினங்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதை பார்க்க முடிந்தது. ஆனால் நேற்று நள்ளிரவிலிருந்தே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் விட்டு மழை பெய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னை திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், அண்ணா சாலை, மயிலாப்பூர், அடையார் உள்ளிட்ட சென்னையினுடைய பிரதான பகுதிகளிலும் கூட மிதமான மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக மிதமான மழை பெய்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது அது சற்று ஓய்ந்து லேசான மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை வெயில் காலம் என்பால் மொத்தமாக சுட்டரிக்க தொடங்கிவிடும். மழை காலம் என்றால் இதே ஒரு சுற்றுலா தலங்களுக்கு சென்ற போன்ற ஒரு இடத்தை இருக்கும். அந்த நிலையில் தான் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக வான மேகத்துடன் காணப்பட்டதோடு நேற்று நள்ளிரவிலிருந்தே விட்டு மழை பெய்து கொண்டிருப்பது சென்னை வாசிகளிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது
இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் சனி ஞாயிறு விடுமுறை முடிந்து இன்று காலை பணிக்கு திரும்பக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகளும் அதிக அளவில் வரத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து மிதமான மழையும், ஒரு சில இடங்களை பார்க்கும்போது மழை பெய்யவில்லை என்றாலும் கூட வானம் கருமேகத்துடன் காணப்படுவதன் காரணமாக இருள் சூழ்ந்து ஒரு ரம்மியமான காட்சிகளையும் சென்னையினுடைய பிரதான பகுதிகளில் பார்க்க முடிகிறது. என்ன இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரை கோடையினுடைய வெப்பத்தை எவ்வாறு தாங்கப் போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும், அதே போன்று ஒவ்வொரு நாளுமே பொழுதை கடப்பது என்பது பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருந்த நிலையில்தான் தற்போது இந்த பெய்து கொண்டிருக்கக்கூடிய மிதமான மழை என்பது சென்னை வாசிகளிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாகன ஓட்டிகள் சென்று வருவதற்கு சிரமம் குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் தென்மேற்கு பருவமழையும் கூட விரைவில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தென்மேற்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கூட இன்று நடைபெற இருக்கிறது. ஆக இந்த கோடை வெயிலின் தாக்கம் இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தால் சென்னை வாசிகள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் என நம்பலாம். செல்வன், குணசேகரன், உங்களின் இருவரின் கள நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.